வெல்கம் டு கிரிஞ்சன் போட்டி. நாளாச்சு, இதுக்கு மேலே கண்டினியூஸாக வீடியோ வரும். எப்படி எடிட்டில் தூக்கிறோம், அது ரெண்டாவது. என்னன்னா ஏதோ யோசிச்சுக்கிட்டு அப்படி இப்படி போயிடுச்சு. 2 மாதம் போனது தெரில. 2 மாதமா 4 மாதம் கேப் எடுத்துக்கிட்டோம் போல. சரி, இதுக்கு மேலே கண்டினியூஸாக வீடியோ வரும். இப்போ ரீசெண்டாக விஜய் விளாகில் பைக் ட்ரிப் போகும்போது ஒரு டிஷ் ஒன்று, அந்த டிஷ்ஷு பேர் கூட மொய்கோன்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதை தான் இன்றைக்கி நான் மொய்கோ பண்ணேன். வேறு ஒன்றும் இல்லை, வாங்க வீடியோக்குள்ளே போகலான்னு சொல்கிறதுக்கு எனக்கு மனசு இருக்கு. ஆனால் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக சொல்லணுன்ட்டு நினைக்கிறேன், ஆனால் ஒன்றும் தோணலை. சரி வாங்க, இன்க்ரீடியன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு இருக்கா என்னன்ட்டு பார்த்துடலாம். மிளகா இருக்குது, கூடவே மலாட்டை பயிர் இருக்குது, பச்சை இருந்தாலும் இருக்குது, வானலை இருக்குது. அவர் இன்னும் தோசைகளில் ட்ரை பண்ணாது, நம்ம வானலை ட்ரை பண்ணலாம். நேற்று மீந்து போன இட்லி, அதை விட்டு வந்தால் முட்டை மெயின். முட்டையும் இங்கே பதுக்கி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி முட்டை பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன முட்டைன்னு தெரியல, இதே எடுத்து ஒளி வச்சுருக்காங்க. இது என்ன முட்டைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கருவேப்பிலை ரொம்ப நாள் ஆச்சு கேமரா பார்க்குறது. கேமரா எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணி நடக்கிற பிரச்சனையை பார்த்து அப்பா ரொம்ப நாள் ஆச்சு. இதுக்கு மேலே ஒழுங்காக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண பார்க்கணும். நிறைய கண்டென்ட் தான் இருக்குது, ஆனால் சோம்பேறித்தனம். சாப்பிட்டோம்னே நல்லா டயர்டாக இருக்குது, தூங்கணுமா? வேறு ஒன்றும் இல்லை, சோத்தை போட்டு கெடுத்துட்டாங்க. சோறுக்கு பதிலாக களி, கம்பு, கெவுரு இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா ருசி தெரிஞ்சிருக்காது. மெயினாக அப்படின்னா தான் ஒழுங்காக வேலை செஞ்சுருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ஜென்ரேஷன் கெட்டு போனதுக்கு முழுக்க காரணம் இந்த சோத்தினால தான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துன்னு சொல்லிட்டு கருத்தருங்களா தெரியுங்க. ஃபைனலி ரீச் தட் கருவேப்பிலை. பார்த்தாலே தெரியும் என்னடா இது வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இது கருவேப்பிலை தான். கையிலையும் முக்க ஃபைனலி ரீச் தட். மீன் இருக்கு அடுத்து வருவோம். இட்லி, முட்டை, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, தனி மிளகாத்தூள், அதோட எண்ணெய் சட்டியோட வானல், அவ்வளோதான். அதுக்கப்புறமா ஒன்று மெயினாக சேர்க்க வேண்டியது கடுகுன்னுவாங்க. அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரியாக இருக்கும். கடுகு சிறுசாக இருந்தாலும் காரம் பெருசுன்ட்டு அந்த கடுகு தேடுறேன், கண்ணில் கிடைக்க மாட்டேங்குது. இதோ ஃபைனலி கிடச்சிருச்சு. இதில் தான் இருக்குது அந்த கடுகு. ஓப்பன் பண்ணுவோம். சரி, ரைட்டு, ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 hour later. நாய்கறி பிரியாணி, நாய்கறி உங்கள் 2 பேர்த்தையும். ஆனால் கொஞ்சம் லேஸ் போட்டு ஆள் நினைக்கூடாது. உங்களை நம்பி ஆனால் ஒரு பொருள் வைக்க முடியல பார்த்தீங்களாண்ணா. சூப்பர். சரி, ஆசையாக மொய்க்கோன்றாங்களே, நம்மளும் ட்ரை பண்ணி சாப்பிட்லான்னு வந்து பார்த்தா இட்லியை காணும். இங்கே இருந்த இட்லி. சரி ரைட்டு, எண்ணெய் ஊற்றுறதுக்கு முட்டை சொராச்சு கிண்டி தின்னுவோம். கொஞ்சமாக இருக்குது சோறு.
கை நெறி முட்டை மொய்க்கோ வந்து முட்டை சொல்கிற மாதிரி போகுது. சரி வாங்க, கடுவு தான் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. வெட்டிக்கிட்டு 1-2 தோசை மொய்க்கோ செய்யலான்னு பார்த்தா மொய்க்கோக்கான இட்லி மெயின் இன்கிரியன்ஸே காணும். அதோ அந்த கிடக்குது, அந்த 2 நாயும் தின்னுட்டு போயிடுச்சு. அது சுத்தமா இருக்கு வர்றா, என்னன்னு நம்ப முடியல. அடக்கன்றாவியே. ஐயோ ஐயோ, அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. மொய்க்கோ நீங்க முட்டை சொல்ல மாற போகுது. வீடியோ எடுக்கிறோம், சோஷியல் மீடியா அப்லோட் பண்ணுறோம். வடை சட்டி போதும் நினைக்கிறேன். அது இருந்துங்க, கன்றாவி. கடுகு ஓவராக போட்டால் எங்கள் வீட்டில் கொண்டுருவாங்க. இதே அதிகம்னா கடுவு கடுகு 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 கடுவு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கடுகு பொரியல் வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெங்காயம் அறியவே இல்லையா? சரிங்க, வீடியோ 2 நிமிஷம் லேட்டு. வெங்காயம் மிஸ்ஸிங். ஐயோ ஐயோ, இருக்க இருக்க இது இருக்கு ஆனா இல்ல. என்ன சிலிண்டர் நிறுத்த மாட்டியா? சிலிண்டர் ஆஃப் பண்ணாம போயிட்டோம். இருந்தாலும் முடிச்சு. ஆனால் ஆசையாக இருந்தேன் எனக்கு, அதனால இட்லி கூட பேஞ்சு போடாமல் ஸ்கோர் எனக்கு வச்சு சோத்தத்துக்கு போட்டேன். வெங்காயத்தானா இந்த மாதிரிலாம் அரிஞ்சு யாரும் போட்டுக்க மாட்டீங்க. நான் தான் ஃபஸ்ட் டைம். எனக்கு வேர்ல்டு ரெக்கார்டில் வந்து அது மாதிரி கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் வந்து எனக்கு விருது வேணும். யா கண்டிப்பா கொடுப்பாங்க உனக்கு. வெங்காயத்தை வெட்டி போடுற ஸ்பெஷல் இல்லைன்னா, இருந்தாலும் எனக்கு வெங்காயம் மட்டும் தெரியாது. அப்பா நைக்கிய தண்டை தான் தெரிக்கிது போல. ஊன்னு அழுவாமல் இருக்க வர. ஆனால் மனசே கேட்கல. திடீர்னு வந்து பார்த்த உடனே அந்த இட்லி நாய் தின்னுட்டு போச்சு. ஏன் மேல சந்தேகப்படுறியா தேவா? உனக்காக உயிர் கொடுப்பேன், எடுத்துக்கோ எடுத்துக்கோ. எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. சமையல் மாஸ்டர். அடுத்து வந்து கருவேப்பிலை போடணுமா இப்போ தேவையில்லையா? கருவேப்பிலை வந்து எல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி வச்சிருங்க. கொஞ்சம் மனசு வேதனையாக இருக்குது. நம்ம சொல்லுவாங்கடா இதுக்கு, உங்களுக்கு வந்து முடிக்கு வந்து கருப்பாக நல்லா அடர்த்தியாக வளரணுமா, அப்போ நீங்கள் கருவேப்பிலை தான் எடுத்துக்கணும். கண்டிப்பாக. ஆனால் எடுத்துக்கணும்னா, ஆனால் சில பேருக்கு இது வந்து பிடிக்கல. அது என்ன பண்ணலாம்? வேறு வழியில் எடுத்து ஆகணும். அவ்வளோதான். இதே போடாங்க போடுறது. ஓடு நீ தூவி விடு. மரியாதை தூவி விட்டாச்சு. எது எடுக்குதுன்னு எனக்கு தெரியல. எதே எடுத்துக்கணும். நாட்டுக்கோழி நேம் இன்கிரியன்ஸ் இதை சேர்த்துக்கணும் இருக்காது. ஆனால் இது உடச்சி ஊற்றிட்டு ஏன் கரு முழுசா வராமல் எப்படி வருது? நாட்டுக்கோழி வந்து அங்கே போய் பிளட்டுலாம் இருக்குது. 1 வாரம் 2 வாரத்துக்குள்ளாரு வேலை தீர்த்துடணும். என்ன எல்லாமே அப்படிதான் இருக்குதா? நல்லா பாரு தெரியுது அப்பா. கோழி ஆனால் உரிக்கும் போது வர பிளட் எல்லாம் கண்ணுக்கு எனக்கு தெரிஞ்சு முடிச்சு லாஸ்டா சோத்தெல்லாம் போட்டு பரட்டிட்டு கொஞ்சம் உப்பு போடுவோம். இருந்தாலும் உப்பு பத்தலை அப்படின்ற பட்சத்தில் இது அதிகம். பண்ணு என்ன சொல்றேன்?
என்னடா மசாலா மிக்ஸ் பண்ண சொல்றா, நீ தானே மாஸ்டரு. எனக்கா தெரியும். ஆச்சி கரம் மசாலா தூள். மசாலா எல்லாத்தையுமே போடுவாங்க. 10 ரூபாய் கரம் மசாலா தூள். கொட்டும் போது சொல்லிட்டே கொட்டணும். இது பேர் தான்ப்பா கரம் மசாலா. லைட்டா போ. ஏன்னா ஒருத்தவங்க தான். ஓகே, கொட்டிட்டேன். இந்த மாதிரி இருக்கு. இதோட சுத்தமாக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. புச்சக் இதுதான் நீங்கள் பார்த்துங்க. ஆச்சி சிக்கன் மசாலா லைட்டு பண்ணி பார்க்கலாம். ஆனால் உப்பு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அப்லோட் பண்ணுறது நான் படிக்கும்போது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதாக இருக்குது சோறு. கொண்டா சட்டி சோறே. அப்படியே எடுத்து அப்படியே கவுக்கணும். நான் அப்படிதான் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எடுத்து கவுத்துடணும். ஆனால் ஒரு பழமொழி இருக்கும், எடுத்தான் கவுத்துன்னு எதையும் பண்ணக்கூடாதுன்னு. அதில் அந்த ரகம் தான் நான். ஆனால் இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணதில் கருத்துணி யூஸ் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா கருத்துணி வேணும். ஆனால் என்கிட்ட இருக்குது, ஆனால் இப்போ இல்லை. ஆயோலி எடுத்துக்கோடா அப்படா. கருத்துணி எடுக்க போகுது. ஒரு தாத்தா வேற குறுன்னு பார்க்க போறாரு. வேண்டாம் ஹீரோ என்று இது இந்த வண்டி தான் நான் சொல்றீங்களா? ஜாலி போட்டுருக்கா? கொஞ்சம் குடிங்க. எங்கிறது இருக்குதுடா. இதுல ஏதாவது போடலாமான்னு கேட்கறாங்க. ஒட்டு நீ புதுசாக கண்டுபிடிய. இதுக்கு பேர் வைக்கணும். மணியில தான் பேர் வைப்பாருக்கு. குட்டியாச்சு ஃபைனலாக ஹிந்தி பிரைவேட். ஆனால் இது கொஞ்சம் புதுசாக இருக்குடா. புளி சாதமும் இல்லாமல் முட்டை சாதமும் இல்லாமல் நீ சாப்பிட்ட நீயே சொல்லு. சரி அவ்வளோதான். முடிஞ்சா சரியில்லாமா என்ன கேட்குறேன்? என்ன ஏதாவது இருந்தால் உளுத்து போடு. ஏய் இதுக்கு மேலே நாங்கள் என்ன கொட்டுறது? இருக்கிறது எல்லாத்தையும் தான் கொட்டிட்டேன். ஒன்றும் இல்லை இருந்து கொட்டுறதுக்கு. இருந்ததுதான் மொய்கோ செஞ்சு சாப்பிடுவான்ட்டு ஆசையாக பார்த்தாங்க. முட்டை சோறு கிண்டி முட்டை சோறு அமுல் சோறு ஆக்கி. ஐயோ ஐயோ 11 ஸ்டார்ட் பண்ணணும். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அது முழுக்க காரணம் பார்த்தீங்கன்னா இந்த நாய் பண்ண வேலை. அது 2 வெடி பத்துக்கிறது. நாயின்னா மனுஷனை சொல்கிறேன்னு வச்சுக்காதீங்க. நிஜமாலுமே நாய்ங்க தான் அது ரெண்டும். அது பண்ண வேலை. கொண்டா சட்டி தின்னுட்டு போயிடுச்சு. மொய்கோ செய்யணும்னு ஆசையாக வந்தால் முட்டை சோறு கிண்டி முட்டை சோறு லெமன் சோறாக மாறி அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குது. இதுக்கு ஒரு பேர் வைக்கணும். ஆனால் வீடியோ வந்து தெரியும் அந்த பேர். அப்படின்னாப்பா முடிச்சிடலாமா? முடிச்சிடும். வந்து கேஸ் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணணும். இவருதான் முட்டை சோறு கிண்டி முட்டை சோறு லெமன் சோறு ஆக்கி நாய் தோக்க போகுது. நாயெல்லாம் வந்தால் அடி தான் இருக்குது. இப்போ கொலைலான்னு இருக்கணும். கொலான்னு இருக்கு. 2 சட்டி என்னது இது? இட்லியை தின்னுட்டு நல்லா படுத்து கிடக்குது. ஓடிக்கிற அந்த பக்கம். எல்லாம் சேனத்தாவள மாதிரி படுத்து கிடக்குதுன்றது. வாழ்க வளமுடன். வெரைட்டி ரைஸ் ரெடி. ஓகே சாப்பிட்டு பாரு. அந்த கடலை ஒரு பெட்டு போடு. ஏய் மீன் டிஷ்ஷை விட்டம் போடுறா. கடைசியாக வந்து கடலை பருப்பு சேர்க்கறது கொஞ்சம் தப்பு தானே. இருந்தாலும் ப்ராசஸ் காஞ்சி மிளகா வேற இருக்குது பேரு. சீக்கிரம் கொண்டு வரும். இப்படி பிச்சு போட்டு தாங்கினா பருப்பு தான் வாங்கிக்கணும். ஆட்டம் வேறு வாசம் வருதா? ரெடி பண்ணிட்டோம். ஆமாம் என்ன செய்ய மாட்டோம் தெரியும். ஒரு காலத்தில் நல்லா செய்யுது.
அப்படியே ஓடு ஓடி. இப்போ உங்க 2 பேர்த்தையும் அடிச்சு நாய் பிரியாணி போட போறோம். ருசி பாருங்க. ஓகே, அதெல்லாம் சாப்பிட மாட்டல. அந்த லெமன் ஃப்ளேவர் தெரியுதா? இல்லை, நான் சாப்பிடும்போது தெரிஞ்சுதா? அப்படி அதுதான் கொஞ்சம் ஆட்டம். வாழ்க்கை ஃபைனல் ரியாக்ஷனு நல்லா இல்லையா? ஏய், அல்டிமேட்டா இருக்கு. நீ சாப்பிட்டு பாரு. அதான் லைட்டா அந்த பதம் இருக்கு பத்தியா, அந்த சூடு பதம், அந்த பதத்திலே சாப்பிடணும். ரொம்ப சூடா இல்லாமல் ரொம்ப ஆறி போயும் சாப்பிடக்கூடாது. சூடா இருக்கும்போது சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. நான் தான் போய் சொல்றேன், நீ போய் சாப்பிட்டுக்கலாம். நீ பாட்டும் பண்ணலே ஆகுது. ஃபைனலாக இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஷ்ஷே தெரியலனா, இதான் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் தனியாக தான் இருக்கணும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதெல்லாம் ஒன்றும் தெரியல, என்னன்னாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுறேங்க. பண்ணால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நிறைய போனீங்கன்னா மனசு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. அவ்வளோதான், டாட்டா. மோசம் பண்ணிட்டாங்க தெரியுமா? அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் பாய் வியூவர்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.